கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய நல்வார்த்தை யோபு 23வது அதிகாரம் 14வது வசனம். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். பிரியமானவர்களே, யோபு பக்தன் இந்த வார்த்தையை எவ்வளவு விசுவாசத்துடன் சொல்கிறார் பாருங்கள். எனக்கு ஆண்டவர் ஏதோ ஒன்றை குறித்து வைத்திருக்கிறார், அதை நிறைவேற்றுவார் என்று விசுவாசத்தோடு சொல்லுகிறார். ஆண்டவர் உங்களுக்கு என்ன குறித்து வைத்திருக்கிறாரோ அதை நிச்சயம் நிறைவேற்றுவார். அது வேலையாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம். எனக்கு சித்தமானவைகளையெல்லாம் அவன் செய்வான் என்று தாவீதை குறித்து சொல்லி, அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு என்ன குறித்து வைத்திருக்கிறீர்? என் வாழ்க்கையில் உம்முடைய சித்தம் என்ன என்று இன்றைக்கு நீங்கள் ஆண்டவரிடம் கேளுங்கள். அவர் உங்களுக்கு நிச்சயம் வெளிப்படுத்துவார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நல்வார்த்தையை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாளிலும் உம்முடைய சித்தத்தை செய்து உம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற பிள்ளையாய் எங்களை மாற்றுங்க. வருங்காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள் என்று சொல்லியிருக்கீங்க. அதன்படி எங்களுடைய வருங்காலத்தை குறித்து நாங்கள் உம்மிடத்தில் கேட்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு என்ன குறித்து வைத்திருக்கீங்களோ அதை வெளிப்படுத்துங்க. தொடர்ந்து உம்முடைய சித்தத்தை செய்வதற்கு எங்களுக்கு பலனை கொடுங்க. எல்லா துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த நல்வார்த்தையை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். மற்றவர்களுக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.